எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. ஸோ நெறைய ஃபாலோயர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நெறைய முறை எனக்கு டிஎம்ல கேட்ட ஒரு விஷயம் தான் இந்த வீடியோ. ஸோ ப்ளீஸ் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு எப்பயும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்க ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸு யாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு 100க்கும் மேலே பொருளுங்க வந்து நான் கொடுத்துருக்கேன் ஒரு லிஸ்ட்டு. அது எல்லாமே வந்து நீங்கள் கொண்டு வந்தால் இங்கே உங்களுக்கு லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்க எல்லா பொருளுங்களும் நான் வந்து ஒரே முறையில் கொண்டு வரல. 2 டைம்ஸ் 3 டைம்ஸாக தான் கொண்டு வந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வரும்போது ஒரு 3 பேர் வந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு 35 கேஜி லிமிட் இருந்தது. அது இல்லாமல் ஒரு 7 கேஜி வந்து ஹேண்ட் லக்கேஜ் இருந்தது. ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு வேணுன்ற எசென்ஷியல்ஸ் எல்லாமே வந்து ஒரு 5 கிலோ வந்து நமக்கு வந்து ட்ராலி வெயிட்டே போயிடும். ஸோ 3, 4 ட்ராலி எடுக்கும்போது அதிலே ஒரு 20 கிலோ கிட்ட போயிடும். மீதி இருக்க எல்லா வெயிட்டுக்குமே வந்து நான் வந்து என்னென்னலாம் வந்து நம்ம போய் இனிஷியலாக செட்டப் பண்ணுறதுக்கு பொருளுங்க வேணும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு லிஸ்ட் எடுத்து அது மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ச அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 60லேருந்து 70 கிலோ வந்து நான் வந்து தேவையான இந்த பொருளுங்கெல்லாம் கொண்டு வந்துட்டேன். மீதி எல்லாமே வந்து நான் வந்து இங்கே வந்து கொஞ்சம் நான் வந்து கேமார்ட்டு, ஐக்கியா அந்த மாதிரி காஸ்கோ அங்கெல்லாம் போய் வாங்கிக்கிட்டேன். நான் இங்கே வர்றதுக்கு கிளம்பும்போதே வந்து பிஎஸ்எஃப்னு சொல்கிற இந்த பார்டர் செக்யூரிட்டி வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ அதில் வந்து இவங்க அந்த ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து அரிசி, பருப்பு, அப்புறம் தானியங்கள், ஊறுகாய், நெய், அப்புறம் ஸ்வீட்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து பிரச்சனை வருது அப்படின்றதுனால நான் அது எதுவுமே எடுத்துகிட்டு வரல. நான் இங்கே வந்து தான் வாங்கிக்கிட்டேன் எல்லாமே நம்ம. ஸோ ஆனால் வந்து இந்த எடுத்த உடனே நம்ம இங்கே வந்த அன்றைக்கே கடைக்கெல்லாம் போக முடியாது அப்படின்றதுனால இந்த க்ளீனிங் ஜெல்லு, அப்புறம் வந்து இந்த பாத்திரம் கழுவுறதுக்கு இந்த சாஃப்டான ஸ்க்ரப்பரு அதெல்லாம் ஒன்று நம்ம ஊர்லேருந்து எடுத்து போட்டுன்னு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக செட்டப் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து கிராசரிஸ்லாம் இங்கே போய் வாங்கிட்டு வந்தோம். ஆல்ரெடி நான் எனக்கு தேவையான எல்லா பொருளுமே கொண்டு வந்துட்டேன்றதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எல்லாமே. நான் திருப்பியும் சொல்கிற மாதிரி தான் நான் எல்லாமே வந்து ஒரே முறையில் கொண்டு வரல. லைக் 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் வந்து நான் வந்து எப்போல்லாம் நம்ம ஊருக்கு போகிறனோ அப்போ வந்து முதல்லே வந்து நான் ஃபோனில் வந்து நோட்ஸில் வந்து என்னெல்லாம் வேணுமோ அதை போட்டு டிராஃப்ட் மாதிரி வச்சுக்கிட்டே வருவேன். அதுக்கப்புறம் அங்கே போய் அதெல்லாம் நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வர்றதோ இல்லை வந்து இருக்கிறத வந்து பேக் பண்ணிக்கிட்டு வர்றதோ நாங்கள் வந்து முதல்ல ஒரு ரூமில் எல்லாத்தையும் எடுத்து தனியாக வைக்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறமா வந்து நல்லா டவலு, சாஃப்டான கிளாத்து அது எல்லாத்தையும் வச்சு நல்லா கட்டி பேக் பண்ணி எடுத்துக்குவேன். ஸோ 2 முறை வந்து நான் கொரியர் சர்வீஸ் யூஸ் பண்ணேன். அவங்கள்ட்ட வந்து லைக் வந்து ஒரு 10 கேஜிக்கு வந்து எவ்வளோ பட்ஜெட்டு, அந்த மாதிரி 15க்கு எவ்வளோ பேக்கேஜ் அவங்க பண்ணுறாங்க, 25க்கு எவ்வளோ பேக்கேஜ் பண்ணுறாங்க அப்படின்றத கேட்டுக்கிட்டு அதில் எது வந்து நமக்கு ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்குதோ அதுக்கு ஒன்று எடுத்து. ஸோ இங்கே எக்கனாமிக்கல்னு நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வந்து சில ஃப்ளைட்டு அதாவது சில கேரியர்ஸில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10 கேஜி நம்ம எடுக்கும்போது ரொம்ப கம்மியாகவே நமக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ லைக் வந்து ஒரு $100 தான் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் 10 கிலோவுக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு ₹50 தான் இருந்தது கன்வர்ஷனில். ஸோ 50 × $100 வந்து 5000 வருது. அதுக்கு நம்ம 5000க்கு நம்ம 10 கிலோ கொண்டு வந்துடலாம். ஆனால் வந்து நம்ம அதே 10 கிலோ வந்து நம்ம கொரியரில் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 8000 9000 சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ நான் அதை ட்ராப் பண்ணிவிடுவேன். நான் வந்து எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் எடுத்துக்குவேன். அதே வந்து கொரியரில் வந்து நமக்கு வந்து நல்லா பண்ணி கொடுக்குறாங்க, நாங்கள் வந்து ஒரு ₹450 பர் கேஜினே பண்ணித்தரோம் அப்படின்னா, ஒரு 10 கிலோ எடுத்தோம் அப்படின்னா ₹4500 வருது. இல்லை எல்லாம் சேர்த்து ஜிஎஸ்டிலாம் போட்டாங்கன்னா ₹5000 வருது அப்படின்னா நான் வந்து அப்போ கொரியரை வந்து செலக்ட் பண்ணிக்குவேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரிலையபிளான கொரியர் சர்வீஸ் தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்கள்ட்ட நீங்கள் நல்லா வந்து கேட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நான் லாஸ்ட்டாக வந்து மிக்ஸி, அதோடைய ஜாரு அந்த மாதிரி ரொம்ப வந்து ஃப்ரெஜைலான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து கொரியர் சர்வீஸில் கொடுத்துட்டேன். ஸோ அவங்க வந்து செம்மையாக பேக் பண்ணி பபிள் ராப்லாம் போட்டு அனுப்பினாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரிலையபிளாக அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்கள யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸி, அப்புறம் வந்து குக்கர் இதெல்லாம் வந்து நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வந்துடுங்க. ஆல்ரெடி வீட்டில் இருக்குது, நல்லா தான் ஒர்க் ஆகின்னு இருக்குது அப்படின்னாலும் அது ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸோ வீட்டில் வந்து குக்கரை வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி யூஸ் பண்ணி புதுசாக வாங்கின குக்கரை யூஸ் பண்ணி பார்த்துட்டு பேக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மிக்சிலையும் இருக்கிற எல்லா ஜார்லேயும் வந்து ஒரு முறை வந்து நீங்கள்
எல்லாமே வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த குக்கரும் மிக்ஸியும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இல்லையா வந்து இந்த வீடியோவே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம ஊரில் மிஸ் பண்ண ஐட்டம்ஸு இல்லை ரொம்ப தேவைப்படுது அப்படின்னா அதை இங்கேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக லாஸ்ட்டாக வந்து நான் கொஞ்சம் அந்த மாதிரி ஐட்டம்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய நல்ல நல்ல வீடியோஸ்லாம் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு மூவ் பண்ணணும், இல்லை மெல்பர்னுக்கு வரீங்க அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் இங்கே இருக்குது, எதெல்லாம் நீங்கள் வாங்க முடியும், நம்ம கோயில் இருக்கா, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கா, அந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து நான் நம்ம சேனலில் நான் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் புதுசாக நீங்கள் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வரவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இங்கேயே இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து கைண்ட்லி subscribe my channel. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாராவது ஆஸ்திரேலியா வரணுன்னு இருக்கவங்களுக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணி கொடுங்க. ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஆஹா, நம்ம பொருளெல்லாம் அங்கேயும் கிடைக்கிது, நம்ம வந்து புதுசாக போகிறதுனால நம்ம எதையுமே மிஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்றது அவங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கொடுக்கும். ஸோ இந்த வீடியோவில் அதாவது கொடுத்துருக்க லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணாத ஒரு சில பொருள் இப்போ நான் சொல்லிடுறேங்க. அதையும் நீங்கள் வந்து கட்டாயம் கொண்டு வந்துடுங்க. ஒரு சின்ன ஃபேமிலி, ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க தான் வந்து இப்போ மூவ் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லக்கூடிய பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, இல்லை ஷெர்வானி, பட்டு புடவை, பட்டு ப்ளவுஸு, அதுக்கப்புறம் வந்து தாவணி செட்டு, அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு பட்டு வேஷ்டி, சட்டை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாமே வந்து நீங்கள் நம்ம ஊர்லேருந்தே நீங்கள் வாங்கி கொண்டு வந்துடுங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து அது கிடைக்கிது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது ரொம்ப வந்து காஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு தீபாவளி, பொங்கலுக்கோ இல்லை வந்து ஒரு நியூ இயர்க்கு வந்து நீங்கள் ஒரு பட்டு புடவை கட்டணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அது வந்து நம்ம ஊர்லேருந்தே கொண்டு வந்துட்டால் ரொம்ப நல்லது. ஸோ அங்கேருந்து வரும்போது நீங்கள் வந்து ஜாக்கெட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து ஒன்றே ஒன்று, ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரே ஒரு ஜாக்கெட்டு, ஒரே ஒரு ஷூ செட்டு, அது மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க போதும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய வந்து ஆஃபரில் இல்லை டிஸ்கவுண்ட்டில் வந்து நிறைய வந்து டிஎஃப்ஓலலாம் வந்து ஷூஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும். நம்ம ஊருக்கும் இங்கேக்கும் கம்பேர் பண்ணும்போது ஷூஸ் வந்து ரொம்ப இங்கே வாங்க முடியும். ஜாக்கெட்ஸும் இங்கே வாங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே இருக்க வெதருக்கு நீங்கள் வந்து அந்த ஜாக்கெட்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அலைன் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த பொருளெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு கட்டாயம் ஒரு பார்ட் டைம் ஜாப் தேவைப்படும். அந்த பார்ட் டைம் ஜாபுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வந்து நான் ஒரு வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாத இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து ஒரு சின்னதாக எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து எங்கெல்லாம் நீங்கள் அப்ரோச் பண்ணி வாங்க முடியும் அப்படின்றத வந்து இன்ஃபர்மேஷனை வந்து நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஆஸ்திரேலியா வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து கட்டாயம் வாங்கணுன்ற பொருளுங்க, அதாவது இங்கே தான் நீங்கள் வாங்கி ஆகணும் அப்படின்ற பொருளுங்களே இப்போ வர லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் கேமார்ட்டில் வாங்கலாம். கேமார்ட்டில் ரொம்ப பெஸ்ட் அண்ட் சீப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாத நிறைய எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஷாப்ஸுங்க வந்து நிறைய இருக்குது. ஜேபிஐஃபை, குட் கைஸ், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கெல்லாம் போன அந்த அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்றது கூட நம்ம சேனலில் நிறைய வீடியோஸாக போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கெட்டில்லாம் நான் வந்து நம்ம ஊர்லேயே வச்சுருக்கேன், அதையே எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து அந்த இன்வர்ஷன் ப்ளக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இங்கே வந்து அந்த வோல்டேஜுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. அந்த ப்ளக்கை வந்து நம்ம வாங்கி அங்கே நம்ம ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்து அது கூட அதை இன்சர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா கெட்டில்லாம் நீங்கள் இங்கேயே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கேயே வந்து ரொம்ப கம்மி விலையிலே கிடைக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் 10 ஆப்பு, நீங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 ஆப்பு வந்து இங்கே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்ன ஆப்புன்றதையும் வந்து நான் அந்த வீடியோவிலே ஷேர் பண்ணுறேன்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கட்டாயம் வந்து ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட்டு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு வீடியோ பண்ணுறதுக்காக நான் ரொம்ப மெனக்கிடுவேங்க. கட்டாயம் வந்து நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு கமெண்ட் கொடுக்குறது எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். அது வந்து எனக்கு மேலும் மேலும் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவுக்கு உங்களுடைய வரவேற்பை வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் thanks for your kind support. Thank you so much.